பல நேரங்களில் சில சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஊழியத்தை நல்லா கட்டி எழுப்புவாங்க. எழுப்பி நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை அவங்க கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நீங்கள் வெளியே போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறேன். உங்கள் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை எடுக்க முடியாது, உங்களுடையதான நீரூற்றை என்னது என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? வாக்குவாதம் பண்ண முடியும். நீ இது எந்து நாங்கள் எடுத்துப்போம். அது 2வது தடவையும் வெட்டுறான், 2வது தடவையும் சொல்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணினார்கள், தங்களது என்று சொன்னார்கள். இப்போ ஈசாக் பார்க்குறான், என்னடா இவனுங்க அப்பாவதையும் எடுத்துட்டானுங்க, சரி இல்லை போச்சு, பிரச்சனை இல்லை, இது என்னதாச்சே, இது எனக்குரியதாச்சே. இப்போ வாக்குவாதம் பண்ணுறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ண தெரியுமா? வாக்குவாதம் பண்ணவில்லை. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணான்னு அங்கே இல்லை. அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? அவங்க வேலைக்காரோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது எந்து நான் எடுத்துப்பேன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஈசாக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 22வது வசனம் வாசிங்க. அவ்விடம் விட்டு பெயர்ந்து இப்போ பாருங்க. இப்போவும் அவன் என்ன செய்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸ்ட் சமாதானத்தோடு கூட வச்சுக்கொண்டு போயிட்டான். வச்சுக்கோ. சில நேரங்களில் சில காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு யோசிப்போம். நம்மளது உண்மைதான், 100% நம்மக்கிட்ட தான் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பாவதை எடுத்துக்கிட்டாங்க, நியாயம், அது நம்மளது இல்லை. சில நேரங்களில் நம்மளதே எடுத்துப்பாங்க. நமக்குரிய உரிமை, நமக்குன்னு இருக்கிறது, நம்ம சம்பாரிச்சது அல்லது நம்ம கட்டினது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு ஒரு வழக்கு போட்டு, வாது போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி. பவுல் சொல்கிறாரு, எவ்விதத்திலும் வழக்காடுவது எனக்கு ஏற்றதல்ல. ஈசாக்கு செய்கிறான். என்னடா பண்ண போகிறீங்க? இப்போ 2 நீரூற்று நாங்களே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டா அப்படா, எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிற? 1 வெட்டினா எடுத்துக்கிட்டான், இன்னொன்று எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. அப்படி விட்டு கொடுக்க முடியுமானா? இன்னைக்கு இருக்கிறவங்களில் அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மம் 190% இல்லை. அவங்க சொல்கிறது சட்டப்படி சரி, ப்ராக்டிக்கலி சரி, எல்லாம் சரி, ஸ்பிரிச்சுவலி சரி அல்ல. ஸ்பிரிச்சுவலி இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 100 துறவை வெட்டலாம், தண்ணி வரும். அவன் ஏன் உங்கள் துறவை எடுக்கிறான் தெரியுமா? அவன் ஒரு துறவை வெட்டினா கூட தண்ணி வராது. அவனுக்கு இதை வச்சுக்கிட்டு தான் பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிறான். இந்த ஊழியத்தில் தான் அவன் வளரணும்னு நினைக்கிறான். நம்மளை வச்சு தான் அவன் மேலே வரணும்னு நினைக்கிறான். நாம் அவனை வச்சு மேலே வந்தவங்க இல்லை, கர்த்தரை வச்சு மேலே வந்தவங்க. நம்ம ஏறி ஏறிக்கிட்டே இருப்போம், எவனும் தடுக்கவே முடியாது.